Amen. Heavenly Father, we just want to come before you. பரலோக பிதாவே, உம்முடைய சமூகத்தின் நேராக நாங்கள் கடந்து வருகிறோம். Thank you, you are so good. ஆண்டவரே, நீர் எப்போதும் நல்லவராகவே இருக்கிறீர். I pray that you come and lead us and speak to us. ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே வந்து எங்களை நடத்தும், எங்களோடு பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். So that the word of God be powerful, impactful into our life. ஆகவே உம்முடைய வசனம் எங்களுடைய வாழ்க்கையிலே வல்லமையாகவும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறதாகவும் பூர்ணப்படுத்துகிறதாகவும் In Jesus' name, Lord, we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Amen. ஆமென். This morning, I want to share with you a topic that will cover 2 weeks, this week and the very last Friday. இந்த நாள் காலவேளையிலே நான் உங்கள் மத்தியிலே போதிக்க போகிறதான இந்த தலைப்பை 2 வாரங்களுக்கும் இந்த வாரமும் அடுத்த வாரமும் நான் தொடர்ச்சியாக போதிக்க போகிறேன். And it's very much to refocus again our walk with God. மறுபடியுமாக தேவன் மேலே நாம் வைத்திருக்கிறதான அந்த நடையிலே எப்படி நம்முடைய கவனம் இருக்க வேண்டும் என்ற அந்த காரியத்தை குறித்து தான் இருக்கிறது. And I really want to pray that we as a pastors, we never lost focus of what has God in store in our life. போதர்களாகி இருக்கிற நாம் விசேஷமாக தேவன் நம் வாழ்க்கையிலே என்ன வைத்தாரோ அந்த நோக்கத்தை விட்டு நாம் கவனம் சிதறாதவர்களாய் காணப்பட வேண்டும். Do you know that one thing that really makes your church grow or your ministry grow is when you are moving forward or continue in your journey of growth in Jesus Christ. இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறதான உங்களுடைய நடையும் உங்களுடைய வளர்ச்சியையும் பொறுத்ததுதான் உங்களுடைய சபை வளர்ச்சியும் உங்களுடைய ஊழியத்தின் வளர்ச்சியுமாய் அது காணப்படுகிறதா இருக்கிறது. You see, sometimes we think that grow is like getting a degree, having more knowledge, but very much our walk with God, our grow in Christ is our journey. That journey, how much we submit to God, that journey, how much we encounter God, and that journey, how much we see the breakthrough in our life. அநேக நேரம் நாம் இந்த வளர்ச்சி என்றால் என்ன நினைத்துக் கொள்கிறோம் என்றால் ஒரு பெரிய பட்டப்படிப்போ மற்ற காரியங்களை குறித்தோ நாம் நினைத்துக் கொள்கிறோம். அது அப்படியாயிராமல் கிறிஸ்துக்குள்ளாக நாம் நடக்கிறதான அந்த நடையின் நோக்கமும் கவனமும் தான் நம்முடைய வளர்ச்சியை குறிக்கிறதாய் இருக்கிறது. இதன் அடிப்படையும் வளர்ச்சி அடைகிறதாய் காணப்படுகிறது. ஆகவே இது கவனம் சிதறாமல் காணப்பட வேண்டும். So I want to speak to you as a fellow ministers. I want to speak to you as that the journey I went through, and I pray that you will have the strength that by focusing on your walk with God. இன்றைக்கு நான் உங்களோடு பேசும்போது உங்களுடைய ஒரு உடன் ஊழியனாக தான் நான் பேச விரும்புகிறேன். ஏனென்றால் நானும் இந்த பாதையினூடாக கடந்து வந்திருக்கிறேன். அந்த அனுபவத்தை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இதன் வாயிலாக நாம் தேவன் மேல நம்முடைய நோக்கத்தை வைக்கிறவர்களாய் நம்முடைய நடையிலே காணப்படுவோம். Now, first thing first is about God who loves us. முதல் காரியம் எப்போதுமே அது முதன்மைப்படுத்த வேண்டியதா இருக்கிறது. தேவன் எப்போதுமே நம்மை நேசிக்கிற தேவனா இருக்கிறார். You see, God loves us so much. தேவன் நம்மை அளவுக்கு அதிகமாக நம்மை நேசிக்கிற தேவனா இருக்கிறார். No matter which religion, which scripture in the world, so-called scripture, and you cannot find any other gods who love us like our God. இந்த உலகத்தில் பார்க்கும்போது எந்த விதமான மதத்திலும் பார்த்தாலும் எந்த விதமான அந்த அவர்களுடைய அந்த வார்த்தைகளின் அடிப்படையில் பார்த்தாலும் நம்மை நேசிக்கிறதான தேவனைப் போல ஒரு தேவனையும் எங்கும் நாம் காண முடியாது. With all respect to all other religion, but one thing that no one can compare, that our God died for us on the cross. நாம் எல்லா மதங்களையும் நாம் மதிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனாலும் நம்மை போல எந்த தேவனும் தன்னுடைய உயிரையே தியாகமாக கொடுக்கவில்லை. அவர் நமக்காக தம்முடைய உயிரை தியாகமாக கல்வாரி சிலுவையிலே கொடுத்தார். Our God not only sent his messengers, our God sent his son come to this world to die for us, and he continued to love us like never before.
நம்முடைய தேவன் ஏதோ நமக்காக ஒரு தூதர்களை மாத்திரம் அனுப்பினதல்ல, தம்முடைய சொந்த குமாரனையே நமக்காக அனுப்பி தம்முடைய ஜீவனையே கொடுத்தார். இதைப் போல யாரும் செய்ததே கிடையாது. So therefore, in John chapter 3 verse 16 says, we are so very familiar, says that God so loved the world that he gave his only son, that whoever believes in him shall not perish but have eternal life. நமக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த வசனமாய் இருக்கிற இந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது: தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். He doesn't only just love people who love him, but he loves his enemy, and he gave his life to those who betray him, gave his life to those who have humiliate him and even don't believe in him. தம்மை நேசிக்கிறவர்களை மாத்திரம் நம்முடைய தேவன் நேசிக்கவில்லை, தமக்கு விரோதமாய் இருந்தவர்களையும் தமக்கு விரோதமாய் காரியங்களை செய்தவர்களையும் தம்மை மறுதளித்தவர்களையும் தமக்கு விரோதமாக இருந்த எல்லாரையும் எதிராளிகளாக கருதப்பட்டவர்களையும் நம்முடைய தேவன் நேசித்தார். So this is God who loves us so much. இந்த தேவன் தான் இவ்வளவு அதிகமாய் நம்மை நேசிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். In the Old Testament, the Bible describes God as an eagle carry his people to the promised land. பழைய ஏற்பாட்டிலே தேவனை இப்படியாக வர்ணனை செய்கிறார்கள்: தேவனை அந்த கழுகு கூப்பிட்டு தம்முடைய இறக்கைகளின் மேலே தம்முடைய ஜனங்களை அந்த வாக்குத்தத்தத்தின் தேசத்துக்கு நேராக சுமந்த தேவன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. He make a promise with the Bible says in Exodus chapter 19 verse 4 says that you yourself have seen what I did to Egyptian and how I bore you on eagle's wings and brought you to myself. யாத்திராகமம் 19:4 எப்படியாக வேதவசனம் சொல்லுகிறது: நான் எகிப்திற்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய சுட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் நண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். And the Bible tell us something, that the Lord brought and delivered the people of Israel, the descendants of Abraham, and he called himself the God of Isaac, God of Abraham, Isaac and Jacob. அதாவது வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது: அந்த அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய சந்ததியை வெளியே கொண்டு வந்த தேவன், அந்த கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கின தேவன், ஆபிரகாம், ஈசாக்கு என்பவர்களுடைய அவர்களுடைய சந்ததியிலிருந்து அந்த எகிப்து தேசத்திலிருந்து நம்மை கொண்டு வந்த தேவன் என்று சொல்லுகிறது. The descendant, the bloodline of Abraham, Isaac and Jacob, people of Israel live in Egypt under bondages, who has already lost sight of their identity, has already forgotten all the precious promises of the land they have destined to inherit, but God took the initiative to bring them up from Egypt. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய சந்ததியினர்கள் அங்கு எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்தபோது தேவன் கொடுத்த அந்த வாக்கு தத்தங்களை அவர்கள் மறந்து விட்டார்கள். என்ன நோக்கத்திற்காக அழைக்கப்பட்டார்களோ அதை அவர்கள் மறந்து விட்டார்கள். ஆனாலும் தேவன் அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து அந்த வாக்கு தத்தத்தின் தேசத்துக்கு நேராக வழிநடத்தினார். It's like paying effort, all the efforts just to brought the people of Israel from Egypt, when they already forgotten who are you, which God are you. இஸ்ரவேல் சந்ததியினர் தாங்கள் யார் என்பதையும் தங்கள் அடையாளம் என்ன என்பதையும் தேவன் தங்களுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை மறந்துவிட்ட சூழ்நிலையில இருந்தாலும் கூட தேவன் எல்லாவற்றையும் நினைப்பு ஊட்டி நினைவில் வைத்துக் கொண்டு முயற்சிகள் எடுத்து அவர்களை அந்த எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே அந்த வாக்குத்தத்தத்தின் தேசத்திற்கு அழைத்து வந்தார். If God can do that to the people of Israel, what can God do to you? You are the ministers of God. இஸ்ரவேல் ஜனங்களுக்கே தேவன் அப்படிப்பட்ட காரியத்தை செய்யும் போது தேவனுடைய ஊழியர்களாய் இருக்கிறதான உங்களுக்கு அவர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார்? If God can love the one who already forgotten he himself, and how much more God can love you who serve him with all your heart. அவர் தன்னையே மறந்துவிட்ட ஜனங்களுக்கே தேவன் இப்படிப்பட்டதான காரியத்தை செய்யும் போது முழு இருதயத்தோடு அவருக்காக ஊழியம் செய்கிறதான உங்களுக்கு அவர் காரியங்களை செய்யாமல் இருக்க மாட்டாரா? கண்டிப்பாகவே செய்வார். You know, Egypt, the people is in Egypt it represents like a world, the scene, the kingdom of darkness and slavery.
இந்த எகிப்து தேசத்தை எகிப்து எதற்கு ஒப்பிட்டு குறிக்கிறார்கள் என்றால் அது உலகம், பாவம், இருள் ஆன ராஜ்யம், அந்த அடிமைத்தனத்தின் காரியங்களே அந்த எகிப்து குறிக்கிறதாய் காணப்படுகிறது. Today, we are so accustomed of Egyptian life. We accept failure. We accept, all bad habits, addictions. We accept sins occasionally and sometimes even habitually. We accept ugliness in our life. We accept bondages as part of our life. இன்றைக்கு இந்த எகிப்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பழக்கவிக்கப்பட்டவர்களாய் அதை நடைமுறைப்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறோம். அது நமக்கு சாதாரணமான காரியங்களா இருக்கிறது. எப்படி என்றால் நம்ம தோல்விகளை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். கெட்ட பழக்க வழக்கங்கள், போதைக்கு அடிமைத்தனங்களாக இருப்பது, மற்ற காரியங்களுக்கு அடிமைகளாக இருப்பது, பாவங்கள், அழுக்கு, இப்படிப்பட்டதான கட்டுகளுக்குட்படுத்தவர்களாய் நாம் இதை வாழ்க்கையின் போக்கிலே அதை நடத்துகிறவர்களாய் காணப்படுகிறோம். And just as the people of Egypt, or I would really say people of Israel who lives in Egypt, unwilling to pay the price to leave Egypt and journey to the promised land, and they resist and refuse to believe and even speak harshly against the deliverer, their Moses, and also God or the Lord Jehovah and their Savior. இப்படியாக நாம் பார்க்கிறோம், அந்த எகிப்து தேசத்தில் வாழ்ந்து வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கு ஒரு விலைக்கிரயத்தை செலுத்தி அந்த எகிப்தில் இருந்து அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு அவர்களால் வர முடியவில்லை. ஆகவே அவர்கள் அதற்காக தேவன் எடுக்கிற எல்லா முயற்சிகளுக்கும் எதிராளிகளாக தான் காணப்பட்டார்கள். அதை விசுவாசிக்கவில்லை. தம்முடைய தூதனாகிய மோசையை ஒரு இரட்சகனாக தேவன் அவர்கள் மத்தியில் அனுப்பின போதும் அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மோசைக்கு விரோதமாக அவர்கள் எதிர்த்தவர்களாய் காணப்பட்டார்கள். This is called the mission of saving those who don't want to be saved. இதுதான் இந்த ரட்சிக்கப்படக்கூடாதபடிக்கு இருக்கிறதான ஜனங்கள் மத்தியிலே செய்யப்படுகிறதான ஒரு ஊழியமாய் காணப்படுகிறது இப்படிப்பட்டதான காரியம். Yet that our God still brought them up from Egypt, carried them like an eagles on his wings to the promised land. ஆனாலும் கூட தேவன் தம்முடைய ஜனங்களை அந்த எகிப்து தேசத்திலே வெளியே கொண்டு வந்தார். கழுகு எப்படி தன்னுடைய சிறகின் மேலே சுமந்து வருவதைப் போல அவர்களை அங்கிருந்து அழைத்து வெளியே கொண்டு வந்து வாக்குத்தத்தத்தின் தேசத்துக்கு நேராய் நடத்தினார். Let me ask you a question. Go and search high and low, far and near. Is there any God like our God who loved their people, who extend his love to this extent? உங்களை பார்த்து ஒரு கேள்வியை நான் இப்போது கேட்கப் போகிறேன். நம்மை போல இப்படி தக்க விதத்திலே நேசிக்கிற தேவன் யாராகிலும் இந்த உலகத்தில் உண்டோ? மேலோ கீழோ அக்கம் பக்கத்திலோ எந்த அளவுக்கு நீங்கள் போனாலும் இப்படிப்பட்ட தேவனை கண்டுபிடிக்க முடியுமா? The first two books of the Old Testament, Genesis and this Exodus, has already proved that how much God loves us, how much God loves his people. ஆதியாகம யாத்திராகமம் இந்த 2 புத்தகத்திலே பார்க்கும்போது தேவன் தம்முடைய ஜனங்களை எவ்வளவுக்கு அதிகமா நேசிக்கிறார் என்று முன்கூட்டி எல்லா காரியங்களும் அங்க எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். No one could challenge our God. You know why? Because his love, the extent of his love, you cannot find anywhere in the universe. இந்த அண்ட சராசரத்திலே அவருடைய அன்புக்கு இணையாகலும் எதையுமே பார்க்க முடியாது. யாருமே நம்முடைய தேவனை போல நான் இருக்கிறேன் என்று சொல்லி சவால் விட முடியாது. You know, a renowned atheist professor once asked a student, prove that God exists. ஒரு மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு நாஸ்திகர் தன்னுடைய மாணவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். தேவன் இந்த உலகத்திலே இருக்கிறாரா என்பதை நீங்கள் நிரூபணம் செய்ய முடியுமா என்று அவர் ஒரு கேள்வியை கேட்கிறார். And the student just replied, Israel. அந்த மாணவனுடைய பதில் இப்படி இருந்தது, இஸ்ரவேல் என்று சொன்னார். The existence of Israel prove God is alive. இந்த இஸ்ரவேல் உண்டானதின் நோக்கமே தேவன் இருக்கிறார் என்பதை அது வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. No one can survive after so many thousand years and still exist in this surface if without God. They will be gone. அநேக பல ஆயிரங்கள் கடந்த பிறகும் எந்த ஒரு சந்ததியும் இப்படிப்பட்டதாய் நிலைத்திருக்க முடியாது. அவர்கள் கடந்து போகிறவர்களா இருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரவேலோ இப்போதும் நிலைத்திருக்கிறதாய் காணப்படுகிறது. You see, today church always use Christian to replace Jews. இன்றைக்கு கிறிஸ்தவத்தின் காரியத்திலே நாம் பார்க்கும்போது யூதருக்கு பதிலாக கிறிஸ்தவர்கள் என்று நாம் சொல்லுகிற வழக்கம் உண்டு. They use church to replace Israel.
இன்றைக்கு சபையை இஸ்ரவேலுக்கு நேராக குறிப்பிடுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். This is called a replacement theology. It's totally poison. இதுதான் அந்த இறையியல் கருத்தை திரும்ப கூறுகிற ஒரு கருத்தை இருக்கிறது. இது ஒரு விஷத்தன்மை அடங்கிய கருத்தாய் இந்த திருப்பி போடுகிறதான இறையியல் கருத்தாய் காணப்படுகிறது. Their attitude towards Israel, like Israel just a fairy that bring the salvation into the world. Okay, I got the salvation. Okay, Israel, you can just set aside. அதாவது இஸ்ரேல் தேசத்தை சொல்லும்போது என்ன நினைக்கிறார்கள் என்றால், அது ஒரு கற்பனையாக வந்த காரியம். ரட்சிப்புக்காக அவர்கள் உபயோகப்படுத்தப்பட்டார்கள், அவ்வளவுதான். நாங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டோம், ஆகவே இஸ்ரேலுக்கு இப்போது முக்கியத்துவம் வேண்டாம் என்று சொல்லுகிற கருத்து தான் இன்றைக்கு சபையில காணப்படுகிறது. But do you know, God keep a evidence of His faithfulness, His love, and His existence through the existence of Israel, and He make a covenant, says to Abraham, then the heaven and earth can pass away, but your descendants will be always there forever and ever. ஆபிரகாமுக்கு தேவன் இப்படியாக வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார், வானம் பூமி விழுந்து போனாலும் உன்னுடைய சந்ததி எப்போதுமே நிலைத்திருக்கும் என்று. ஆகவே இஸ்ரவேல் தேசத்தின் துவக்கமும் ஆரம்பமும் உருவாக்கவும் அந்த உருவாக்கினதின் நோக்கமே தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதையும் தேவனுடைய அன்பு அளவுக்கில்லாமல் நமக்கு கொடுக்கப்படுகிறதையும் இது எடுத்துக்காட்டாக தான் இந்த இஸ்ரவேல் தேசம் இப்படியாக தொடர்ந்து நிலை நிற்கிறதாய் காணப்படுகிறது. And he even used this word, I make an everlasting covenant. I love you with your everlasting love. Everlasting means no time can surpass this love and nothing can take away this love. ஆகவே ஆண்டவர் இப்படி சொல்கிறார், அந்த நித்திய உடன்படிக்கையை நான் உன்னோடு கூட ஏற்படுத்துகிறேன், நித்தியமா நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்கிறார். அப்படி அந்த நித்தியம் என்று சொல்லும்போது அது எந்த காலகட்டத்தின் வரையறைக்குள்ளாகவும் அது வர முடியாது. ஏனென்றால் எப்போதும் தேவன் நேசிக்கிறவராக இருக்கிறார். Don't preach about the political Israel. Preach about the promised Israel. Because sometimes when we got into political and we got all the question to answer, but based on the Bible, what the Lord say to Israel and say today Israel still stand, that proves that God is arise. ஆகவே உங்களுடைய பிரசங்கமானது இஸ்ரவேல் தேசத்தை குறித்து நீங்கள் பிரசங்கிக்கும் போது அந்த அரசியல் ரீதியான இஸ்ரவேலை நீங்கள் பிரசங்கிக்க வேண்டாம். வாக்குத்தத்தத்து தேசமாகி இஸ்ரவேல் தேசத்தை குறித்து நீங்கள் பிரசங்கிக்கும் போது அது தேவன் அவர்களை உருவாக்கினது நோக்கமும் தேவனுடைய அன்பையும் தேவன் எப்படியா கிரிச்சுகிறார் என்பதை அது வெளிப்படுத்துகிறதா காணப்படும். Is Israel good or Israel's bad? இஸ்ரேல் கெட்டதா நல்லதா? Let me tell you from the history, Israel is a bad guy. ஆனால் வரலாற்றின் அடிப்படையில் பார்த்தால் இஸ்ரவேல் அந்த சந்ததியின் காரியங்கள் கெட்டதாய் தான் காணப்பட்டது. He went all the way into fornications, spiritual adultery, idolatries, injustice, unrighteousness, you name it, they have it. இப்படியாக இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொல்ல வேண்டுமானால் தேவனை விட்டு விலகி போனவர்களாகவும் விபச்சார சந்ததிகளாகவும் ஆவிக்குரிய விதத்தில் அவர்கள் விபச்சாரக்காரர்களாகவும் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாகவும் இப்படிப்பட்ட காரியங்களை உள்ளடக்கியவர்களாக தான் அவர்கள் காணப்பட்டார்கள். God even say that he has almost full collections of the witchcraft in his generation. அவர்களை குறித்து சொல்ல வேண்டுமானால் அவருடைய சந்ததியில எல்லா விதமான இந்த மாயவித்தை காரியங்களையும் மந்திர காரியங்களையும் செய்கிறதான ஜனங்களை அவர்கள் காணப்பட்டார்கள். But God still loved Israel and called Israel, you are my wife. Can you imagine? You are my bride, you are my wife. ஆனாலும் தேவன் இஸ்ரவேல் தேசத்தை நேசித்தார். இஸ்ரவேல் தேசத்தை நீ என் மனவாட்டி என்று சொல்லி தேவன் அழைக்கிறதை நாம் அங்கு பார்க்கிறோம். To be technically accurate using the word, we are called Christian, we are called the bride of Christ, but Israel is the wife of Jehovah. நாங்க இப்படியாக எழுத்துப்பூர்வமாக நாம் சொல்ல வேண்டுமானால் அந்த தேவனுடைய மனைவி என்று சொல்லப்படுகிற அந்தஸ்திலே தான் நம்மை அழைக்கிறோம். ஆனால் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொல்லும் போது யெகோவா தேவனுடைய அந்த மனவாட்டியா இஸ்ரவேல் தேசம் இருக்கிறது என்று குறிப்பிடப்படுகிறது. If you use the book of Hosea and you study, you realize that God used the prophet's marriage. He asked the prophet going to marry a prostitute, a person, I would say that a whore, a woman who is not faithful, as a prophetic illustration to describe himself.
and his unfaithful wife Israel, and who abandoned him, God himself, and ran off from his after his lovers. இந்த ஓசிய புத்தகத்திலே பார்க்கும்போது தீர்க்க தரிசனமான காரியங்கள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தீர்க்க தரிசியானவர் போய் அந்த விபச்சார ஸ்திரியாக தூர ஸ்திரியை போய் நீ திருமணம் செய்து கொள் என்று தேவன் சொல்லுகிற அந்த உதாரணத்தை அங்கு நாம் பார்க்கிறோம். அந்த ஸ்திரியானவள் உண்மையற்றவளாய் காணப்பட்டால் மனைவியாய் இருந்த போதிலும், அதே போலதான் இஸ்ரவேல் ஜனத்தை அங்கு குறிப்பிடப்பட்டு சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன உதாரணமாய் காணப்பட்டிருக்கிறது. That is about the book of Hosea, the minor prophet, the first book of the minor prophets, book of Hosea. இந்த சிறிய தீர்க்கதரிசிகளின் புத்தகங்களே முதலாவது புத்தகமாகிய ஓசியா தீர்க்க தரிசன புத்தகத்தில் அதை குறித்து விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. It is a real life story that she even completely fallen and become a forsaken temple prostitute, sold cheaply in a marketplace. அதாவது இந்த ஸ்திரீ குறித்து அங்கு சொல்லப்படும் போது இஸ்ரவேலுக்கு ஒப்பிட்டு அங்கு சொல்லப்படுகிறது. முற்றிலுமாக கைவிடப்பட்டவளும் விழுந்து போனவளும் ஒரு தேவதாசியாகவும் அந்த விபச்சாரத்திலே மிகவும் ஈடுபட்ட ஒரு ஸ்திரீ அங்கு சொல்லப்படுகிறது. But the prophet redeem her not according to the market price, but redeem her with a high price to signify she is still valuable, very valuable to him. அந்த ஸ்திரீ விபச்சார ஸ்திரீயாய் காணப்பட்டாலும் அந்த ஸ்திரீயை விலை கொடுத்து வாங்குகிறார் இந்த தீர்க்கதரிசியானவர். சந்தை வெளியிலே விற்கிறதான எல்லா ஸ்திரீகளுக்கு போனதான விலை இல்லாமல் அவர் கொடுக்கவில்லை. மிகவும் அவள் வெளியேற பெற்றவளாய் கருதப்பட்டபடினால அதிக விலக்கிரயம் செலுத்தி அங்கு தீர்க்கதரிசியானவள் அவளை வாங்குகிறார். And he brought her back and allow her time to purify himself and restore her later to himself. And this is the story of Israel, that they are so fallen into this spiritual adultery. The Lord let them abandon them, fall into the street, and God brought them back and take a very long time and restore them back to him. அந்த தீர்க்கதரிசியானவள் அந்த விபச்சார ஸ்திரீ விலை கொடுத்து வாங்கி வந்து சுத்திகரிக்கும்படி அவளுக்கான நாட்களை கொடுக்கிறார். தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்படி மறுபடியுமாக அந்த மறுநிலைமைக்கு வருகிற நிலைமையில அந்த தீர்க்கதரிசியானவள் அவளுக்கு ஆயத்தப்படுத்தும்படி நேரத்தை கொடுக்கிறார். இதுதான் இஸ்ரவேல் தேசத்தினுடைய கதையாய் காணப்படுகிறது. அப்படிதான் தேவன் அவர்களையும் நடத்துகிறவராக இருக்கிறார். அந்த விபச்சாரத்திலிருந்து ஆவிக்குரிய விபச்சாரத்தில் விழுந்து போன அந்த ஜனங்களை மேலெடுத்து தருணம் கொடுத்து தங்களை சுத்திகரித்து தேவன் அண்டையில் வரும்படிக்கு தம்முடைய அன்பை அவர்கள் மத்தியில் தேவன் வெளிப்படுத்துகிறார். And that is what I want to say. Who is like our God? ஏன் சொல்கிறேன் என்றால் தேவன் எப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார் என்பதற்கு உதாரணமாக தான் இந்த காரியத்தை சொல்கிறேன். And the Lord declared that you will call me my husband, no longer call me my Baal or my master. ஓசியா 2:14 இப்படியாக சொல்லுகிற, அக்காலத்திலே நீ என்னை இனி பாகாலி என்று சொல்லாமல் ஈசி என்று சொல்லுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். And on that day, he say on verse 19 of chapter 2, he say, then I will betroth you to me. I will betroth you to me in righteousness and in justice, in steadfast love, in mercy, and I'll betroth you to me in faithfulness, and you shall know the Lord. 2ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். நீதியும் நியாயமும் கிருபையும் இரக்கமும் இருக்குமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். Who is like our God? One more time I want to say. மறுபடியும் நான் இதை சொல்ல விரும்புகிறேன். நம்மை போல தேவன் யாராய் இருக்க முடியும்? அவரை போல யாரும் இருக்க முடியாது. So far away, we walk away from God, and God brought us back and make us his wife. அவரை விட்டு மிக 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 தூரமாய் கடந்து போய்விட்ட நம்மையும் அவர் மறுபடியும் அழைத்து வந்து தன்னுடைய மனவாட்டியை அவர் மாற்றி ஏற்றுக்கொள்கிறார்.
And I really like this scripture. The ending of book of Isaiah, he says that I will heal their apostasy and I will love them freely, for my anger has turned from them. அந்த ஓசியா நிருபத்தின் கடைசி அதிகாரத்தில் இப்படியா சொல்லப்பட்ட வசனம் என்னை மிகவும் கவர்ந்து இழுக்கிறதா இருக்கிறது. அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது: நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. Oh, did me myself in my heart I say, Lord, heal the sin or apostasy of among the Christians. Just heal them, bring them back into the house of God. இப்படியாக நான் சொல்லி ஜெபிப்பது வழக்கம். ஆண்டவரே, அந்த கிறிஸ்தவர்களுடைய சீர்கேட்டை குணமாக்கி மறுபடியும் அவர்களை தேவனுடைய அந்த வீட்டிற்கு நீர் அழைத்து வர வேண்டும் என்று அப்படிப்பட்டதாய் என்னுடைய ஏக்கமாய் காணப்படுகிறது. If God willing to do to Israel, who have walked away so far away from Him, and I believe that God is going to do it for today's generation, the people of God who has forsaken their faith, let's bring them back, because there's a promises of God written here that He will heal their apostasy. இப்படியாக தூரமாய் கடந்து போன இஸ்ரவேல் தேசத்தின் அந்த ஜனங்களை தேவன் அழைத்து ரட்சிப்பார். ஆனால் இன்றைய சந்ததியாக மக்களும் தேவனை விட்டு தூரமாய் விலகி போயிருக்கிறதான அவர்களும் தேவன் அண்டையில வந்து சீர்கேட்டிலிருந்து திரும்ப வரும்படி தேவன் அழைக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார், நேசிக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார். Okay, I want to say something that this is very important, that we must close the back door of our church. நான் இது சொல்லுகிறேன், இது மிக முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. நம்முடைய சபையின் அந்த பின்வாசலை நாம் மூடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். Many times people come to salvation, enter through the front door, but they are forsaken their faith, they get out from the back door. அதாவது சபையில வரும்போது ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள் வரும்போது அந்த முன்வாசல் வழியாய் வருவார்கள். ஆனால் தேவனை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த பின்மாற்றத்தில் போகும்போது தேவனை விட்டு அந்த பின்வாசல் வழியாய் போய் விடுகிறவர்களாய் காணப்படுவார்கள். We spend time to reach up for new souls to get saved, but don't forget to spend time to strengthen or even go and look up for those people who lost their faith, bring them back to church. நாம் எப்பொழுதுமே புதிய ஆத்துமாக்களை சபையிலே கொண்டு வருவதை குறித்ததுதான் மிகவும் அக்கறை உள்ளவர்களாய் காணப்படுவோம். ஆனால் அது மாத்திரமல்ல, சபை விட்டு கடந்து போய்விட்டு பின்மாற்றத்திலே இருக்கிறதான் அந்த ரட்சிப்பை இழந்தவர்கள் மேலும் நாம் கண்ணோக்கமாயிருந்து அவர்களை மறுபடியும் தேவாலயத்துக்கு நாம் கொண்டு வருகிறவர்களாய் காணப்பட வேண்டும். Heal your relationship with them. So important. உங்களுக்கும் அவர்களுக்கு இருக்கிறதான அந்த உறவை நீங்கள் புதுப்பித்துக் கொண்டு அதை குணமாக்கி மறுபடியும் அவர்களை சபைக்கு அழைக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Heal their relationship with God. We call that in Malachi says that the hearts of the father turns to the children and the hearts of the children turns to their father. அதாவது அவர்களுடைய சீர்கேட்டை குணமாக்கி மறுபடியும் தேவனுக்குள்ளாக இருக்கிறதான உறவிலே நீங்கள் அவர்களை புதுப்பித்து அழைக்க வேண்டியவர்களாய் காணப்பட வேண்டும். பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்தும் பிள்ளைகளுடைய இருதயத்தையும் பிதாக்களிடத்தில் திருப்பேன் என்று மல்கியாவில் சொல்லப்பட்ட அந்த வசனத்தின்படி மறுபடியும் அவர்களை நீங்கள் அழைத்து கொண்டு வர வேண்டியவர்களாய் காணப்படுகிறீர்கள். Do you know that this is the will of God, not to forsake any of God's children? This is the story of the Lord. Put aside the 99 sheep and go and look for the one lost one. பாருங்கள், இதுதான் மிக முக்கியத்துவமாய் காணப்படுகிறது. எப்படி என்றால் காணாமற் போன அந்த 99 அந்த காணாமற் போன ஒரு ஆட்டை தேடி போனார், மற்ற 99 ஆடுகளை விட்டு அதை போலதான் விடப்பட்டவர்களையும் பின்மாற்றம் அடைந்தவர்களையும் நாம் போய் திரும்ப அழைக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். And here has another word that mentioned that God's love is revealed through Jesus Christ. In the New Testament, God came to the world through Jesus and died for us and redeemed us. புதிய ஏற்பாட்டில் இப்படியாக நாம் பார்க்கிறோம், தேவனுடைய அன்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வெளிப்படுகிறது. தேவன் இந்த உலகத்திற்கு தம்முடைய குமாரனையே மரிக்கும்படிக்காக அவர் அனுப்பி ஒப்பு கொடுக்கிறார். We are wicked, we are unrighteous people, we don't know God, and we are not part of His covenant, His promises.
நாம் துன்மார்க்கதியுள்ளவர்களும் அவருடைய அந்த வாக்குத்தத்தத்திற்கு அந்த உடன்படிக்கை பங்காளர்களாய் இல்லாத ஜனங்களாய் இருப்பினும் he go all the way from Abraham, go up back to Adam, and save all the descendants of Adam and everything that they lost. தேவனோ மறுபடியும் அந்த பின்னணியத்திற்கு கடந்து போய் ஆதாமிலிருந்து ஆபிரகாமிலிருந்து யாரெல்லாம் இழந்து போனார்களோ அங்கிருந்து அனைவரும் மறுபடியும் இழுத்து ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வருகிற தேவனா இருக்கிறார். But he placed us together with the descendants of Abraham as sons and daughters of Abraham. ஆனாலும் கூட நம்மையும் அந்த ஆபிரகாமுடைய சந்ததியோடு அவர்களுடைய குமாரர்களோடும் குமார்த்திகளோடும் நம்மையும் தேவன் அங்கு இணைக்கிறவராக இருக்கிறார். And he make us a king. The Old Testament, the New Testament's translations has a dispute because they don't understand this theology. புதிய ஏற்பாட்டு மொழிபெயர்ப்பில் பார்க்கும்போது ஒரு விதமான தவறுதலான மொழிபெயர்ப்புகள் உண்டு. ஏனென்றால் தேவன் நம்மை ராஜாக்களாக அழைத்திருக்கிறார். ஆனால் அதிலே இந்த புதிய ஏற்பாட்டு மொழிபெயர்ப்பில் உடன்பாடு இல்லாமல் இருக்கிறது போல அந்த மொழிபெயர்ப்புகள் காணப்படுகிறது. You must understand when you translate a scripture, there's two ways. First thing is literal translation, meaning the word by word. நீங்கள் அந்த மொழிபெயர்ப்பை குறித்து தெரிந்து கொள்ளும்போது ரெண்டு விதமான காரியங்கள் உண்டு. ஒன்று எழுத்தின் பூர்வமாக எழுத்தின்படியாக மொழியாக்கம் செய்வது. But you know, sometimes the translator has a problem. If they do it word by word, those sentences make no sense. Then they will try to translate mean word to the meaning. They will put in meaning, or they will try to translate the meaning of the word. இப்படியாக அவர்கள் மொழிபெயர்க்கும் போது எழுத்தின்படி மொழிபெயர்க்கும் போது அதுல அநேக நேரங்களில் அந்த எதற்காக சொல்லப்பட்டது என்கிறதான அந்த அர்த்தம் அங்கு இல்லாமல் போய்விடும். ஆனால் அந்த அர்த்தத்தை புரிந்து கொண்டு அந்த அர்த்தத்தோடு மொழிபெயர்க்கும் போதுதான் அது சரியான மொழிபெயர்ப்பாய் காணப்படும். So when they come across this scripture says that and make us a king, they say they don't understand why we will make as a king. They thought we are at best we can part of the kingdom but not the king. இப்படியாக நம்மை ராஜாக்களாக மாற்றி இருக்கிறார் என்றால் அந்த ராஜ்யத்திற்கு உரியவராக அல்ல என்றல்ல, அந்த ராஜ்யத்தோடு இருக்கிறவர்களாக இருக்கும்படிக்கு தான் நம்மை ராஜாக்களாக மாற்றினார் என்று சொல்லப்படும். So they lower the standard. They say that we are made into a citizen of the kingdom and a priest. So you find that safer. அதாவது இப்படியாக சொல்லும்போது அந்த ராஜ்யத்தில் இருக்கிற ஒரு பிரஜைகளாகவும் அங்கு ஆசாரியர்களாகவும் எப்படியாக தான் நாம் இருக்கிறோம் என்று அங்கு சொல்லப்படுகிறதாய் ஒரு நல்ல பாதுகாப்பான நிலைமை குறிக்கிறது போல அது காணப்பட்டாலும், but this meaning was hidden. The true meanings in some literal translation means that the God Jesus purchased us and make us a king and a priest to his God and Father. That's why we have the words royal priesthood. You must be a royal, you must be a king, otherwise you are not royal at all. அதாவது ஆகவே தான் இதனுடைய உண்மையான அர்த்தம் என்னவென்றால் தேவன் நம்மை உண்மையாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி தம்முடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவராய் காணப்படுகிறார். ஏனென்றால் அங்கு நாம் அவருடைய சந்ததியில ராஜரீக ஆசாரியராய் இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So I want to continue to go on this message is focus on your walk with God. At least you know that this God is a God who loves you so much. தேவனோடு கூட நடக்கிறதான அந்த நடையிலே நீங்கள் கவனம் செலுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஏனென்றால் அந்த தேவன் எப்படிப்பட்ட தேவனா இருக்கிறார் என்றால் நம்மை மிக அதிகமாக நேசிக்கிற தேவனா இருக்கிறார். What I shared just now, the God who loves us so much, it is the gospel. It is gospel that God go all the extent to win us back to himself. அதாவது நான் இப்போ சொன்ன காரியம் என்றால் தேவனுடைய அன்பை குறிக்கிறதா இருக்கிறது, அது நற்செய்தியாய் காணப்படுகிறது. மறுபடியும் தேவன் நம்ம அவர் அண்டையிலே இழுத்துக் கொள்ளுகிற தேவனா இருக்கிறார். And now we want to talk about our walk with God. Their first thing when you say we want to walk with God is not packing your bag and start to walk on the street. I doesn't mean that. அதாவது தேவனோடு நடக்கிறதான அந்த நடை எதை குறிக்கிறது என்றால் ஏதோ பையை தூக்கி கொண்டு நீங்கள் ரோட்ல நடப்பது என்றால அந்த அர்த்தத்தில் நான் சொல்லவில்லை. But one thing that if you want to walk with God has to do with focus.
First one is focus on His love. அதாவது தேவனோடு நீங்கள் நடக்கிறதான அந்த நடை குறித்து சொல்ல வேண்டுமானால், அவருடைய அன்பிலே நீங்கள் கவனம் செலுத்துகிறவர்களாய், அந்த தேவனுடைய அன்பின் மேலே கண்ணோக்கம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். When we say focus on His love, means what? அவருடைய அன்பின் மேல் கவனம் செலுத்த வேண்டும் என்றால் அது என்னவென்றால், Because we all know He loves us. நாம் அனைவருக்கும் தெரியும் என்று. But the issue is, yes, I know He loves us, but what is the thing that will influence my life? அதாவது அவர் என்னை நேசிக்கிறார் என்று தெரியும். ஆனால் பிரச்சனை என்னவென்றால், நான் இதன் வாயிலாக என்ன விதமான தாக்கத்தை அந்த காரியத்திலே நான் ஏற்படுத்த வேண்டும் என்றால், First one is His good intention. அது அந்த முதலாவது அந்த நோக்கத்தை குறிக்கிறதாய், அந்த வாஞ்சை குறிக்கிறதா இருக்கிறது. A good God has a good intention and He planned something good for us. நல்ல தேவன் தன்னுடைய இருதயத்திலே நம்மை குறித்து நன்மையான ஒரு நோக்கத்தை உடையவராக இருக்கிறார். அந்த நன்மையான திட்டங்களை அவர் நிறைவேற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். That give us the reason why we can still sing His praise when something bad happen. இப்படியாக எந்த ஒரு கெட்ட காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடந்தாலும் நாம் எப்போதும் அவரை துதித்து ஆராதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்ற உதாரணத்துக்காக தான் அந்த தேவனுடைய நோக்கம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. It's so natural for me. When any bad thing happens, I'll first thing praise the Lord. எனக்கு இது இயற்கையாகவே என்னிடத்தில் காணப்படுகிறதான ஒரு காரியம் என்னவென்றால், எந்த ஒரு கெட்ட காரியமோ எதிர்மறையான காரியமோ என்னுடைய வாழ்க்கையில நடக்கும்போது உடனே நான் துதித்து தேவனை ஸ்தோத்திரித்து ஆராதிக்க ஆரம்பிப்பேன். Before worry get on my head, I'll make sure that worship get on my head first. என்னுடைய அந்த சிந்தையில கவலை வருவதற்கு முன்பாகவே என்னுடைய சிந்தையில முதலாவது ஆராதனை வந்துவிடும். Sometimes I even not asking or pleading or praying. I first praising, first worship before I even say my first prayer. என்னுடைய முதலாவது அந்த ஜெபத்தை செய்வதற்கு முன்பாகவே நான் அவரை துதிக்க ஆரம்பிப்பேன், பாட ஆரம்பிப்பேன், ஆராதிக்க ஆரம்பிப்பேன். அதற்கு பிறகுதான் என்னுடைய ஜெபமே வரும். I'm sorry to say, sometimes pray more, worried more. நீங்கள் சொல்வதற்கு மன்னிக்கும். நீங்கள் கவலைப்படுவதை காட்டிலும் அதிகமாக ஜெபிக்கிறவர்களா நீங்கள் காணப்பட வேண்டும். I rather worship more than I then pray more. நான் இப்படி சொல்லுவது வழக்கம். அதிகமாக ஜெபிப்பதை காட்டிலும் நான் அதிகமாக ஆராதிப்பதை தான் விரும்புவேன். Situation sometimes from bad to worse, no. But my God, the more I praise Him, or more I worship Him, the more I see the beauty of God in our life. அதாவது காரியங்கள் கெட்டதிலிருந்து மிகவும் அதிமோசமாய் போகிறதாய் காணப்பட்டாலும் நீங்கள் எப்போதும் தேவனை துதித்து ஆராதிக்கிறவர்களாய் காணப்படும் போது தேவனுடைய அழகையும் தேவனுடைய அந்த மகத்துவத்தையும் நம்ம அங்க காண முடியும். I really don't know how to emphasize anymore. When you have problem, praise Him, worship Him first before you pray anything. அதாவது இதை எப்படி சொல்ல வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் இப்படியாக சொல்லுகிறேன். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் ஜெபிப்பதற்கு முன்பாக அதிகமாய் நீங்கள் தேவனை ஸ்தோத்திரிங்கள், துதியுங்கள், ஆராதியுங்கள். அதன் பிறகு உங்களுடைய ஜெபங்களை ஏறிடுங்கள். The moment when I choose to praise Him first, worship Him first, that the beauty of God saturate my soul, then I see things in a very different way. இப்படியான சூழ்நிலையில நான் முதலாவதாக தேவனை துதித்து ஆராதித்து பாடி தேவனை ஆராதிக்கிற வேளையில் அந்த தேவனுடைய அழகின் காரியம் மகத்துவம் எனக்குள்ளாக அப்படியே இறங்கி வருகிறதை நான் உணர்ந்திருக்கிறேன். Before I let my words, my lips run wild, I rather let Him tame in the atmosphere of worship and faith. என்னுடைய முதலாவது வார்த்தைகள் வருவதற்கு முன்பாகவே என்னுடைய ஆராதனையின் வாயிலாக என்னுடைய வாயை நான் பழக்குவித்து இப்படியாக ஆராதனையினால் நிரப்பின பிறகு மற்ற வார்த்தைகளே வரும்படிக்காக தான் நான் சொல்லுவேன். And Psalms 84 verse 11 says that for the Lord God is a sun and seal. The Lord bestow favor and honor. Not good things does He withhold from those who walk uprightly.
சங்கீதம் 84:11 இப்படியாக வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடங்குமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். And I really pray that you really, believe from your heart that if ever you need anything, He will not withhold from you. அதாவது நான் உங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபமும் இதுவாய் தான் இருக்கிறது. நீங்கள் எந்த காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ ஒருபோதும் தேவன் அதை உங்களிடத்தில் உங்களுக்கு கொடுக்காமல் இருக்கவே மாட்டார். அதை கொடுக்கிறவராய் இருக்கிறார். My mind has set free from doubting God. Why this? Why that? No more. My heart just believe that if I need it, He will give it because He never hold any good things from me. அதாவது என்னுடைய மனதில் நான் அதை நினைத்து விட்டால் எனக்கு எந்த சந்தேகம் வரக்கூடாது. கண்டிப்பாகவே தேவன் எனக்கு கொடுப்பார். எந்த நன்மையும் அவர் வழங்காமல் இருக்கவே மாட்டார். ஏனென்றால் அவர் எனக்கு கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஆகவே இதை நாம் சிந்தையிலே கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். You need the school fees for your children. You need money for your children. You need needs for your church. Let me tell you, God is always available. And He is on the land of India now, working mightily, and you have to believe in Him. அவர் தேவனாகிய கர்த்தர் இப்போது இந்திய தேசத்திலே இருக்கிறவராய் இருந்து அவர் வல்லமையான கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ்க்கான பணம் வேண்டுமா, இல்லை உங்களுடைய பிள்ளைகளுக்கான பண தேவைகள் வேண்டுமா, சபை ஊழியத்திற்கான பண தேவைகள் வேண்டுமா, தேவன் அதை கொடுக்கிறவராய் இருக்கிறார். And Romans chapter 8 verse 28 says that, and we know that for those who love God, all things works together for good. ரோமர் 8:20 நமக்கு தெரிந்திருக்கும்படி அவருடைய தீர்மானத்தின் அழைக்கப்பட்டவர்களா தேவனுக்கு இடத்தில் அன்பு கூறும் சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறதா இருக்கிறது. Don't waste any crisis in your life. Turns the crisis become a Christ is in your life. அதாவது எந்த குறைவுமே உங்களுடைய வாழ்க்கையில அது எப்பவுமே அது குறைவாய் இருக்கிறதாகவே இருக்கும்படிக்காக நீங்கள் அதை அனுமதிக்க வேண்டாம். Crisis is no more a crisis when Christ is there. அந்த குறைவு எப்போதுமே அங்கு குறைவாய் இருக்காது. ஏனென்றால் கிறிஸ்து அங்கு இருக்கிற வரையிலும் அந்த குறைவு அங்கு இருக்காது. Every time you are in crisis, you want to praise Him and declare, Christ is there. எப்போது உங்களுக்கு குறைவு இருக்கிறதோ அந்த குறைவின் மத்தியிலே இப்படியாக நீங்கள் அறிக்கை பண்ண வேண்டும், கிறிஸ்து என்னுடைய குறைவின் மத்தியிலே இருக்கிறார். Praise Him. Believe that He has no bad intention. He is for you. He stands for you. He is with you. அவர் எப்போதும் துதியுங்கள். அவர் உங்களுக்காகவே இருக்கிறார், உங்களுக்காகவே தான் இருக்கிறார். That's why I say set up prayer altar. Thank Him, worship Him. Prayer altar is not just to pray for your need. Prayer altar is a place where He is dwelling in that place. எப்போதுமே அந்த ஜெப பலிபீடங்களை உருவாக்குங்கள், ஆயுதப்படுத்துங்கள். அந்த ஜெப பலிபீடத்திலே எப்போதும் உங்களுடைய விண்ணப்பங்களை ஏறெடுப்பதல்ல, அவரை நீங்கள் துதித்து ஸ்தோத்திரிப்பது. ஏனென்றால் அந்த ஜெப பலிபீடம் என்பது தேவன் பிரசனம் இருக்கிற ஒரு இடமாய் அது காணப்படுகிறது. Every successful mission agency in a foreign land, they are always start with prayer altar, house of prayer, nothing else. They will always establish house of prayer before they do anything at all. ஒவ்வொரு இந்த மிஷினரி ஊழியங்களும் அவர்கள் போய் வெளி தேசங்களிலே ஊழியம் செய்து வெற்றியாய் அவர்களுடைய ஊழியம் காணப்படுவதற்கான முதலாவது நோக்கம், அவர்கள் போய் முதலாவதாக ஆரம்பிப்பது அந்த ஜெப பலிபீடம், அந்த தேவனுடைய வீட்டிலே ஜெபிப்பது, அங்கு தேவனை துதிப்பது. Second thing is God has a good plan. That is very powerful. இரண்டாவது, தேவன் ஒரு திட்டத்தை உடையவராய் காணப்படுகிறார். அது மிக வல்லமையுள்ளதாய் காணப்படுகிறது. No one is too old that you have run out of plan. No one is too old that God has no planning for your life. He always has a plan for every days of your life. பாருங்க, எனக்கு வயதாகி முடிந்து விட்டது, இனிமே எந்த தேவனுடைய திட்டம் என்னுடைய வாழ்க்கையில் இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கைக்கான தேவ திட்டங்கள் உண்டு. ஒவ்வொரு நாளும் ஒரு திட்டத்தை அவர் நமக்காக வைத்திருக்கிறார். I'm going to read from Psalms 139 verse 16 and 17, and here says,
Your eyes saw my unformed substance. In your book were written, every one of them, the days that were formed for me, when as yet there were none of them. சங்கீதம் 139:16 வசனங்களை உங்களுக்காக வாசிக்கிறேன். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயங்கள் ஒன்றாகலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதி இருந்தது. And here says that very clear that your it is written even before you're there, before a single day you pass on this earth, God is already there. நீங்கள் இந்த உலகத்திலே ஒரு நாட்களை கடந்து போவதற்கு முன்பாகவே தேவன் அங்கு இருக்கிறார், அது இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது என்று அங்கு சொல்லி இருக்கிறது. It means that everything that God has planned in your life is already written in the book of life. He knows everything, how you look like, what kind of person you are. நீங்கள் இந்த உலகத்தில் வாழுகிற நாட்களில் நடைபெற காரியங்கள் எல்லாமே ஏற்கனவே அவருடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் எப்படி இருப்பீர்கள், எப்படிப்பட்ட நபராக இருப்பீர்கள், என்ன செய்வீர்கள் என்றால் எல்லாமே ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது அவருடைய புஸ்தகத்தில். And also here says that verse 17 said, how precious to me are your thoughts, O God, how vast is the sum of them. 17வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். Meanings what? Meanings that he got so many things for you to do. The only thing is whether can you live that long to finish all his plan. அதாவது இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், உங்களுக்காக தேவன் அநேக காரியங்களை செய்யும்படியாக சித்தமுள்ளவராக இருக்கிறார். காரியம் என்னவென்றால், அவ்வளோ நாட்கள் நீங்கள் இருக்க வேண்டும், அவ்வளோ நாட்கள் இருப்பீர்களா? Every day of your life there is something special for you. நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஏதோ ஒரு விசேஷமான காரியங்களை தேவன் வைத்திருக்கிறார். That's why we use this description, a scroll of God's plan. You need to unfolding the scroll of God's plan. ஆகவேதான் இந்த வார்த்தையை நாம் உபயோகப்படுத்துகிறோம். தேவனுடைய திட்டத்தின் சுருளை நீங்கள் விரிவாக்க வேண்டும். தேவனுடைய அந்த திட்டத்தின் சுருளை நீங்கள் திறக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். We want to know what is God's planning in our life. We want to know all these things. இந்த காரியங்களை எல்லாம் குறித்து நாம் அறிந்தவர்களாய் காணப்பட வேண்டும். தேவன் என்னை குறித்து என்ன நோக்கத்தை திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை. So I pray that you will always come and ask God, what's my calling? What's your planning? Calling is one thing, but God has so many things in that calling itself. பாருங்க, தேவனே என்னக்கான என்ன அழைப்பின் நீர் வைத்திருக்கு என்று நாம் கேட்கிறோம். இந்த அழைப்பிலே பலவிதமான அழைப்புகள் உண்டு. அந்த அழைப்புக்குள்ளாக பலவிதமான காரியங்கள் உள்ளடங்கியதாய் காணப்படுகிறது. And number 3 is godly impartation. You know, God is so good, and He's not forgiving your sins, but keep you in sin. He want to bring you up from that sin. அதாவது 3வது தேவனுடைய பகிர்ந்து அளித்தலைக்குரிய காரியதா இருக்கிறது. தேவன் உங்களை அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறார். ஆனாலும் அந்த பாவத்திலே உங்களை நிலைத்திருக்க வைக்கிறவர் அல்ல. தொடர்ச்சியாக அந்த பாவம் உங்களிடத்தில் இருக்கும்படி அவர் செய்கிறவர் அல்ல. Anything can get a person out of darkness is light, and God is light. Apart from Him, there's no light. So God has to impart His divine nature into you. அதாவது இருளில் இருந்து வெளியே வருகிறது என்றால் அது வெளிச்சத்திற்கு வருகிறதா இருக்கிறது. ஏனென்றால் அவரில் இருந்து அந்த வெளிச்சம் வருகிறது. அப்படி உங்களை அந்த இருளில் இருந்து அவர் வெளியே அழைத்து வரும்போது அவருடைய காரியத்தை, அந்த ஒளியை, வெளிச்சத்தை உங்களுக்கு அவர் பகிர்ந்தளிக்கிறார். How to stop a person continue to sin? ஒரு நபர் பாவத்திலே தொடர்ச்சியாக இருப்பாரானால் எப்படி அவரை நாம் தடுத்து நிறுத்த முடியும் என்றால், make them into God's nature. That's all. அவரை தேவனுடைய சுபாவத்திற்கு நேராக நீங்கள் வழி நடத்த வேண்டும், அவ்வளவுதான். Because outside of God's nature are sin. ஏனென்றால் அந்த தேவனுடைய பாஸ்டர். Because outside of God, outside of His nature, outside are sin.
தேவனுடைய அந்த சுபாவத்திற்கு வெளியே இருக்கிறதெல்லாம் பாவமா இருக்கிறது. ஆகவே தேவனுடைய சுபாவத்துக்குள்ள வந்துவிட்டால் அங்க பாவம் இருக்காது. Okay, just give you another example. You are chasing by a nest of hornets or the bee, yeah? They are chasing after you. அத இந்த ஒரு உதாரணத்தின் வாயிலாக இதை நான் உங்களுக்கு விவரிக்கிறேன். அந்த தேனீ வந்து உங்களை கடிக்கும்படிக்காக உங்களை துரத்திக் கொண்டு வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். Or there is a toxin gas spread in the air. இல்லை என்றால் உதாரணமாக ஏதோ ஒரு விஷவாழ்வு அங்கு எல்லா இடத்திலும் பரவி கொண்டிருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். The very simple way is jump into the water. அதுக்கு எளிமையான ஒரு விஷயம், அதிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் தண்ணீருக்குள்ளே குதிக்க வேண்டும். Because whether it's a hornet or bee or toxin gas, when they are in the water, they are outside of the water. பாருங்க, ஒரு விஷவாழ்வு உங்களை தாக்கும் போதோ, ஒரு தேனீ உங்களை வந்து துரத்தி கொண்டு வந்து உங்களை கொட்ட வரும்போதோ, நீங்கள் தண்ணீருக்குள்ளாக போய்விட்டால் அது அந்த தண்ணீருக்குள்ளே வர முடியாது, தண்ணீருக்கு வெளியே தான் இருக்கும். Get away from sin. The only way is enter into God. That's all. பாருங்க, எளிமை இவ்வளவுதான். நீங்க பாவத்திலிருந்து வெளியே வாருங்கள், தேவனுக்குள்ளே கடந்து போய் விடுங்கள். Another way is there's a darkness in the room. When you turn on the light, darkness disappears by its own. பாருங்க, இன்னொரு முறையில சொல்லணும்னா, விதத்துல சொல்லணும்னா, அங்கு அந்த அறையிலே இருட்டா இருக்கிறது. ஆனால் நீங்கள் அந்த வெளிச்சத்தை போடும்போது அங்கு வெளிச்சம் வந்துவிடும், இருள் போய்விடும். God is so good. He loves you, and one thing He want to do for you is He want to impart His godly nature into you. தேவன் மிகவும் நல்லவராகவே இருக்கிறார். அவர் எப்போதும் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். தேவன் இப்படியாக தம்முடைய சுபாவத்தை உங்களுக்கு பகிர்ந்து அளிக்கிறவராக இருக்கிறார். Think about how God He is. Say, God, I receive your divine nature. ஆண்டவரே, உம்முடைய அந்த தெய்வீக சுபாவத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று நாம் சொல்லுகிறவர்களா இருக்க வேண்டும். 2 Peter verse 3. 2 Peter chapter 1 verse 3 says that His divine power has granted to us all things that pertain to life and godliness through the knowledge of Him who called us to His own glory and excellence. 2 பேதுரு 1:3 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, தம்முடைய மகிமையினாலும் கருணையத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தெய்வ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதுமன்றி. And Bible says that by which He has granted to us His precious and very great promises, so that through them you may become partaker of the divine nature, having escaped from the corruption that's in the world because of sinful desire. என்றால் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இச்சையினாலே உலகத்தின் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. Can you imagine you become partaker of the divine nature? நீங்கள் அந்த தெய்வீக சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாக மாறும்படிக்கு. What is God's divine nature? அந்த தேவனுடைய அந்த தெய்வீக சுபாவம் என்னவென்றால் love, அன்பு, faith, விசுவாசம், faithfulness, உண்மையுள்ள காரியம், உண்மைத்தன்மை, holiness, பரிசுத்தம், kind, இரக்கம், peace, சமாதானம், wisdom, ஞானம், power, வல்லமை, strength. பலன். You just name it and God want to give it to you. நீங்கள் அதெல்லாம் சொல்லுங்கள், தேவன் அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். And this is the good things. Focus on God's goodness, including that His goodness is for your life. அவருடைய நன்மையான காரியங்களின் மேலே நீங்கள் நோக்கமுடையவர்களாக இருங்கள். தேவன் அந்த நன்மையான காரியங்களை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். And through Holy Spirit and through His words, He's imparting all these things into your life.
தம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாகவும் தம்முடைய வார்த்தையின் மூலமாகவும் இந்த காரியங்களை எல்லாம் தேவன் உங்களுக்கு பகிர்ந்து அளிக்கிறவராய் காணப்படுகிறார். And there are three things I would describe them like a garden. You need to walk with God and clear your garden. There are three areas in your life. நம்முடைய வாழ்க்கையில 3 காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனோடு கூட நாம் நடக்கிற நடையில, அந்த தேவனுடையதான தோட்டத்திலே நாம் இப்படி நடக்கும்போது, இப்படிப்பட்டதான அந்த நோக்கங்கள் நிறைவேறுகிறதா இருக்கிறது. First one is your heart. முதலாவது காரியம் உங்களுடைய இருதயம். Your heart means your intention. Why you do so? What is your intention? What's your purpose? And second is emotion, and why you feel that way. And number three is value. Why you think it is important. அதாவது அந்த 3 இருதயம் என்றால் 3 காரியங்களை குறிக்கிறது. அது ஒன்று உங்களுடைய நோக்கமும் எண்ணம் எதை குறித்ததா இருக்கிறது. 2வது உங்களுடைய உணர்ச்சிகள். 3வது அதற்குள்ளான இருக்கிறதான அந்த மதிப்புகள் எதை நீங்கள் வாஞ்சிக்கிறீர்கள் என்பதை குறிக்கிறதா இருக்கிறது. You see, I mean, the Bible says that this sure and abundant lie open before the Lord. How much more the hearts of the children of men. வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது, பாதாளமும் அழிவும் கர்த்தரின் பார்வைக்கு பிரதியட்சமாயிருக்க மனுப்புத்திரோட இருதயம் அதிக பிரதியட்சமாயிருக்கும் அல்லவே. Nothing can hide from God. So தேவனுடைய So you better watch up your heart, because it's exposed before God. Whatever you think, whatever you feel, whatever you why you value it, all these things is exposed to God. தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக எதுவும் மறைக்கப்படவே முடியாது. உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் எதை வாஞ்சிக்கிறீர்கள், எதை மதிப்பிடுகிறீர்கள், எதை விலையாய் கருதுகிறீர்கள், எப்படிப்பட்டதான இந்த காரியம் இருக்க வேண்டும் என்று உங்களுடைய உணர்ச்சிகளாம் இருக்கிறதோ அதெல்லாம் தேவனுடைய சமூகத்திலே பிரதியட்சமா இருக்கிறதா இருக்கிறது. All these things is appear as a transparency before God. So you have to watch up yourself. ஆகவே இதெல்லாம் தேவனுக்கு முன்பாக எல்லாமே வெளியரங்கமாய் காணப்படுகிறதா இருக்கிறது. ஆகவே உங்களுடைய இருதயத்தின் காரியங்களை குறித்து நீங்கள் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். That's why the psalmist could say that, search me, O God, and know my heart. Try me and know my thoughts. சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார், தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். And see if there's any grievous way in me, and lead me in the way everlasting. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். So I really want to say something, that our hearts need to be well taken care. ஆகவே நான் இதை சொல்லி முக்கியத்துவப்படுத்த விரும்புகிறேன். நம்முடைய இருதயத்தை நாம் நன்றாக பேணி காக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். The second thing is manage your life, your spheres. அதாவது நாம் இருக்கிறதான அந்த நிலை நம்முடைய வாழ்க்கையினுடைய அந்த நடத்தைகளை குறித்ததா இருக்கிறது. Your family, your social cycle. I mean, the cycle of your social and also your church life. அதாவது உங்களுடைய குடும்பம், சமூகத்தின் வட்டங்கள் மற்றும் இந்த திருச்சபையின் காரியங்களை எப்படி நாம் நிர்வகிக்கிறோம் என்பதை குறிக்கிறதா இருக்கிறது. Lucky or not, the Bible says that sometimes there are a little fox that destroy what you call destroy our testimony. வேதவசனம் சொல்லுகிறது, அநேக நேரங்களில் அந்த சிறு நரிகள் நம்முடைய சாட்சிகளை அது கெடுக்கிறதாய் காணப்படுகிறது. Our attitude, our unfaithfulness. For the sake of little profits, we lie to people, or we deny what we have said. உதாரணத்துக்காக சிறு ஆதாயத்துக்காக நம்ம ஜனங்களை மறுதளிப்பது, ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக ஏதோ ஒரு இழிவான காரியத்தை செய்து விடுவது. And I just want to believe that God wants us to be careful. இந்த காரியங்களை குறித்து நம்ம மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று தேவன் நமக்கு சொல்கிறார். And this Proverbs 22 verse 1 says that a good name is to be chosen rather than great riches. ஐஸ்வர்யத்தை பார்க்கலாம் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது. Good name is so important, because it is good name that people trust you. It is good name you have influence. It's a good name
that people will buy your words. உங்களுடைய நற்பெயர் நற்கிருத்தி தான் மிக முக்கியமாய் காணப்பட்டது. ஏனென்றால் உங்களுக்கு நற்பெயர் இருக்கும் உங்கள் நம்புவார்கள், பின்பற்றுவார்கள், உங்கள் அண்டையிலே வருவார்கள். So if you don't take care of your good names, then meanings that when you stand before other people, what your word means nothing. அது நீங்கள் உங்களுடைய நற்கீர்த்தியை, உங்களுடைய நற்பெயரை நீங்கள் காத்து கொள்ளவர்களா இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் ஜனங்களுக்கு முன்பாக சொல்லுகிறதான உங்களுடைய வார்த்தைகள் வெளியேறப்பெற்றதாய் காணப்படும். The last one I'm going to talk is your calling. மூன்றாவது உங்களுடைய அழைப்பை குறித்து நான் சொல்ல போகிறேன். Meanings that God has a greater plan in your life. Then the next session I will talk a little bit more on this part. But there are areas that you need to expand. There are areas that you need to persevere. அதாவது இந்த வருகிற நாட்கள் இதை குறித்து இன்னும் அதிகமாக நான் விவரிக்க போகிறேன். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற தன மாபெரும் திட்டத்தை குறித்து, இது நீங்கள் இந்த அழைப்பை குறித்து சொல்லும்போது உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் விரிவுபடுத்தவும் விரிவாக்கப்பட வேண்டிய காரியங்கள் உண்டு. விடாமுயற்சியுடன் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களும் உண்டு. We have persevered so far in India, okay, from the street evangelism now to online and all sort of things. And we pray that you will persevere for your calling as well. நாங்கள் எங்களுடைய அழைப்பை நாங்கள் விரிவுபடுத்தி கொண்டிருக்கோம். என்னென்றால் முன்பெல்லாம் நாங்கள் தெருவிலே பிரசங்கம் செய்வோம். இப்போது ஆன்லைன் வாயிலாக இந்த போதனைகளை கொடுத்து கொண்டிருக்கோம். அது போலவே உங்களுடைய அழைப்பின் ஊழியத்திலும் நீங்கள் விரிவாக்கப்படுத்தப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். And that calling always get you out from your comfort zone, like Abraham left his hometown. அந்த அழைப்பு எப்போதுமே உங்களை அந்த பாதுகாப்பாய் இருக்கிறேன் என்ற சூழ்நிலையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருகிறதா இருக்கும். எப்படி தேவன் ஆபிரகாமை தன்னுடைய சொந்த ஊரில் இருந்து வெளியே அழைத்து கொண்டு வந்தாரோ அதே போலதான் இருக்கும். And I just want to believe that you have a great calling and you need to manage this garden, manage this area. உங்களுக்கு மாபெரும் அழைப்பு இருக்கிறதை நான் உணர்கிறேன். நீங்கள் அந்த அழைப்பாகிய அந்த தோட்டத்தின் காரியங்களை நீங்கள் நன்றாக நிர்வகிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். So focus on His love for you. God has a good intention, good, great plan, and godly impartation. அவர் உங்களுக்கு மேலே அன்பின் மேலே நோக்கமுடையவர்களாய் இருங்கள். ஒரு நல்ல வாஞ்சியுடையவர்களாய் காணப்படுங்கள். பெரிய திட்டங்களை தேவன் வைத்திருக்கிறார். தேவன் உங்களுக்காக தெய்வீக காரியங்களை பகிர்ந்தளித்திருக்கிறார். Let's close with the word of prayer. நாம் ஜெபத்தோடு கூட இந்த பகுதியை நாம் முடிக்கலாம். Heavenly Father, give thanks to you for you love us so much. பரலோக பிதாவே, நீர் எங்களை அதிகமாக நேசிக்கிறபடினாலே நாங்கள் உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். That we are able to walk with you with all our hearts. ஆண்டவரே, மோடு கூட நடக்கிறதான அந்த நடையிலே முழு இறுதித்தோடு மோடு நடக்கிறவர்களா எங்களை மாற்றும். May the Spirit of the Lord empower us to focus our walk with you. தேவனுடைய ஆவியானவர் இந்த காரியத்திலே எங்களை பலப்படுத்தி உம்மோடு கூட நடக்கிறதான அந்த நடையிலே நாங்கள் கவனமுள்ளவர்களாக நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். In Jesus' name, Lord, we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். Amen. God bless everyone. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. Amen.